Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது ஒவ்வொரு உறுப்புகளையும் திடமாக இயங்கச் செய்யக்கூடிய யோக பயிற்சி, முத்திரைகள், ஆசனம், மூச்சு பயிற்சி. இதை கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த நோயும் வராமல் வாழலாம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே மூளை பார்த்துருக்கோம், மூளை செல்களுக்கு பார்த்துருக்கோம். இப்போ தலைவலி, தலை நரம்புகள், வலது பக்க இடது பக்க தலை நரம்புகள் நன்றாக இயங்கணும், தலைவலி வராமல் வாழணும். மன இறுக்கம், மனப்பதட்டம், பய உணர்வு ஏற்பட்டாலும் நமக்கு தலை வலி ஏற்படும். அதே மாதிரி டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டாலும் தலைவலி ஏற்படும். நாம் எடுக்கக்கூடிய உணவு ஜீரணமாகணும், அது சரியாக ஜீரணமாகலை அப்படின்னா தலைவலி ஏற்படும். அதே மாதிரி மோஷன் கரெக்டாக பெறணும். காலை மாலை இருவேளை மோஷன் போகிறதுல பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக நிறைய பேருக்கு தலைவலி ஏற்படும். அப்போ தலைவலி வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த உறுப்புகள் எல்லாம் நன்றாக இயங்கணும். அதேபோல் மனதிலும் மன இறுக்கம் இல்லாமல் இருக்கணும். நாம் எடுக்கக்கூடிய உணவும் சாத்வீகமான உணவாக இருக்கணும். நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். இரவு 10 மணியிலிருந்து காலை 3 மணி வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை, நல்ல தூக்கம் இருக்கணும். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக தலைவலி வராமல் வாழ முடியும். அப்படி தலைவலி ஒரு சில நபர்களுக்கு இருந்தாலும் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை விடாமல் 21 நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம தலை உள் நரம்புகள் நன்றாக இயங்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், மன இறுக்கம், மன பதட்டம், பய உணர்வு நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டேக் இல்லாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை தாண்டி என்னால் சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது, நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது, ஒவ்வொரு மனிதன் உடலுக்குள்ளும் இருக்கக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வு, மெய் ஆற்றல், இறை உணர்வு, அந்த ஆத்மீக சக்தியை உணரச் செய்வது தான் இந்த யோக பயிற்சிகள். இது அனைவருக்கும் உகந்த பயிற்சிகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது வஜ்ராசனம் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ வஜ்ராசனம், 2 கால் நீட்டிக்கோங்க, ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை அப்படி தலை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனதுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை வெளி தசைகள், அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. இடதுகை வெளி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வலி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல், மனம், அதில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ தலைப்பகுதி முழுக்க மூளை, அந்த மூளைக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள், காது பகுதி, வலது காது, இடது காது, அந்த முகம் முழுக்க அந்த பிராண ஆற்றல் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை தலைப்பகுதி முழுக்க கூர்ந்து தியானிக்கவும். தலை வெளிப்பகுதி, தலை உள்பகுதி, அனைத்து பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ அப்படி சசங்காசனம் பண்ண போகிறாங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. கை 2 சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நேராக வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1
2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு கை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு வெளியே விட்டுட்டு நெத்தி தரையில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு கை ரெண்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நெத்தி தரையில் வச்சுக்கோங்க. அங்கே நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ கை ஆதி முத்திரை வச்சு வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. ரெண்டு கையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளக்குனிங்க. மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு கிளக்குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அப்படி கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கை தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ தலைவலி வராமல் இருக்கக்கூடிய தலைச்சூரி முத்திரை அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. இது ஒவ்வொரு கையும் வெவ்வேறு விரல்களை இணைக்க போகிறாங்க. வலது கை எப்படி இணைச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரல் தரையை நோக்கி இருக்குது. மீதி 2 விரலும் கட்டை விரல் நினச்சிக்கிட்டாங்க. இடது கையில் மோதிர விரல் உள்ளே வச்சுருக்காங்க. கட்டை விரல்னால அந்த மோதிர விரல் பகுதியில் ஒரு சின்ன அழுத்தம். மீதி விரல் தரையை நோக்கி வச்சுருக்காங்க. இரு கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கையும் வெவ்வேறு விரல்களோடு இணைத்திருக்கிறோம். பொறுமையாக கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சிரசு முதிரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கிட்டாங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி இருக்குது. மீதி 2 விரலோட கட்டை விரலை நினச்சிக்கிட்டாங்க. மோதிர விரல் உள்ளங்கைக்குள்ளே வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை பொறுமையாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கை மடியில் வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். நம் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை தலைச்சூரி முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். வலது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இடது கை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை.
தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சிரசு முத்திரை. மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மீதி 2 விரலோடு கட்டை விரலை இணைச்சிக்கிட்டாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் மன இறுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். வலது பக்க இடது பக்க தலைப்பகுதிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற பயிற்சி. இதை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தலைவலி வராமல் வாழலாம். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். ஒற்றை தலைவலி, 2 பக்க தலைவலி, மன அழுத்தம் வராமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.